காலை வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதல்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பு நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜூரி சிஞ்சர். மறந்திருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதேபோன்று ஐரோப்பா, மத்திய கிழக்கு மற்றும் அமெரிக்க நாடுகளிலிருந்து சக்தி குளோபலோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தினத்திற்கான தலைப்புச் செய்திகள். கொழும்பு நகரில் இன்று அதிகாலை 1.5 மணித்தியாலத்திற்குள் 114.4 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவு. தோட்டத் தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பான மற்றொரு கலந்துரையாடலை நாளை மறுதினம் நடத்த தீர்மானம். காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் இறுதி நாள் சாட்சி விசாரணைகள் பலிகாமத்தில் இன்று முன்னெடுப்பு. சிறிய விவகாரத்தில் தமிழ்நாடு மற்றும் ரஷ்யா சிறந்த நிலைப்பாட்டை முன்னெடுத்துள்ளதாக அமெரிக்க ராஜாங்க செயலாளர் தெரிவிப்பு. கொழும்பு இன்று அதிகாலை பெய்த கடும் மழையினால் தும்முல்லை பகுதி நீரில் மூழ்கியது. அந்த பகுதியில் ஓரடி அளவில் நீர் நிரம்பியுள்ளதாக போலீசார் கூறினர். இதனால் போக்குவரத்திற்கு நெரிசல் ஏற்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிட்டது. கொழும்பு நகரில் இன்று அதிகாலை 1.5 மணித்தியாலத்திற்குள் 114.4 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியதாக வளிமண்டலவியல் திணைக்களம் சுட்டிக்காட்டுகிறது. இதேவேளை தென்மேற்கு கடற்பகுதிக்கு அண்மையில் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும் எனவும் நாட்டை சூழவுள்ள பகுதிகளில் மழையற்ற வானிலை நிலவுவதாகவும் திணைக்களம் தெரிவிக்கின்றது. இந்திய வானிலை தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் வானிலை அதிகாரி கே சூரியகுமார். இலங்கையின் தென்மேற்கு கரையோர பிரதேசங்களில் சிறிதளவான மழை காணப்படும். இதனைத் தவிர நாட்டின் அநேகமான பிரதேசங்களில் சீரான காலநிலை என்று நிலவும். கடல் பிராந்தியங்களில் கொழும்பு முதல் காலி மாத்திரையூடான அம்பாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் சிறிதளவான மழை காணப்படும். முக்கியமாக காலை வேளைகளில் இந்த மழை காணப்படும். கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தாரத்துக்கு 20 கிலோமீட்டர் முதல் 30 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் கிழக்கு அல்லது வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும். கடல் பிராந்தியங்கள் சிலவற்றில் இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் இந்த காற்றின் வேகமானது மணித்தாரத்துக்கு 60 கிலோமீட்டர் முதல் 70 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசுவதன் காரணத்தினால் இந்த கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாகவும் காணப்படும். தோட்டத் தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பான மற்றொரு கலந்துரையாடலை நாளை மறுதினம் நடத்துவதற்கு தொழிற்சங்கங்கள் மற்றும் தொழில் அமைச்சின் அதிகாரிகள் தீர்மானித்துள்ளனர். நேற்றைய கலந்துரையாடல் தோல்வியடைந்ததை அடுத்து இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. தோட்டத் தொழிலாளர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கு முதலாளர் சம்மேளனம் இடங்காததன் காரணமாக நேற்றைய கலந்துரையாடல் இணக்கப்பாடின்றி நிறைவு பெற்றதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான முத்து சிவலிங்கம் தெரிவித்தார். நேற்றைய கலந்துரையாடலில் தோட்டத் தொழிலாளர்கள் தொழிற்சங்க பிரதிநிதிகள், தொழில் திணைக்கள அதிகாரிகள் மற்றும் தோட்ட முதலாளிமார் சம்மேளனத்தின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்தனர். நாளாந்த சம்பளத்தை 1000 ரூபாவாக அதிகரிக்குமாறு தோட்டத் தொழிலாளர்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். யாழ் மாவட்டத்தில் இடம்பெறும் காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு இன்று 6வது நாளாக சாட்சி விசாரணைகளை பதிவு செய்ய உள்ளது. வலிகாமம் பிரதேச செயலகத்தில் இன்றைய நாள் அமர்வுகள் இடம்பெறவுள்ளன. இதேவேளை 5வது நாளாக சங்கானையில் நேற்று இடம்பெற்ற காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு அமர்வில் 172 பேரின் வாய்மூல சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டன. நேற்றைய தினம் 52 புதிய முறைப்பாடுகளும் ஆணைக்குழுவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. யாழ் மாவட்டத்தின் பல்வேறு பிரதேச செயலக பிரிவுகளில் கடந்த 11ஆம் தேதி முதல் இடம்பெற்ற ஆணைக்குழுவின் அமர்வுகள் இன்றுடன் நிறைவடைகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். வடமாகாண சபையின் அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நேற்றைய தினம் சமர்ப்பிக்கப்பட்டது. வரவு செலவு திட்ட 2ஆம் நாள் விவாதம் இன்று இடம்பெறவுள்ளது. வடமாகாண சபையின் 41வது அமர்வு அவைத் தலைவர் CVK சிவஞானம் தலைமையில் நேற்று கூடியது. இதன்போது அடுத்த ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தை முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் சமர்ப்பித்தார். இதனைத் தொடர்ந்து மாகாண சபையின் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வரவு செலவு திட்டம் தொடர்பிலான தமது கருத்துக்களை இவ்வாறு தெரிவித்தனர்.
இருக்கக்கூடிய பலவீனங்களை மறைத்து யாரிலையும் குற்றம் சொல்லி நான் பலமுறை சொல்லி இருக்கின்றேன். இந்த வரவு செலவு திட்டம் தயாரிப்பதற்கு முன்பாக யார் தயாரிக்கின்றார்களோ அவர்கள் எங்களுடன் கலந்தாலோசித்து இதை செய்ய வேண்டும். ஆனால் இது 2014 2015 ஆண்டை போன்று யாரோ தயாரித்து இங்கே வாசிக்கப்பட்டு இதற்கு நாங்கள் ஆதரவு வாங்குவது என்பது என்னை பொறுத்தவரையிலே தனிப்பட்ட முறையிலே இது ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம். முதலில் இந்த சனத்தொகை அடிப்படையிலே நிதி ஒதுக்கப்பட்ட விடயம் ஒரு மிகவும் பாரபட்சமான ஒரு விடயம் என்று கூற வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இந்த வடமாகாண சபை 25 வருஷங்களுக்கு பிறகு உருவாக்கப்பட்ட இந்த வடமாகாண சபை மிகவும் ஒரு பாரிய அழிவை சந்தித்ததன் பின்பு குறிப்பாக இந்த கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்கள் தான் முழுமையாக ஒரு 100% பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள். பாதிக்கப்பட்ட என்று கூறுகின்ற போது அங்கே இருக்கின்ற சகலதும் அளிக்கப்பட்டிருந்தது. அந்த நிலையிலே இருந்து மீண்டு எழுந்து வரக்குறைய 2009 ஆண்டுக்கு பிறகு அங்கே மக்கள் இன்னும் குடியேறிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் முழுமையாக குடியேற்றப்படவில்லை. இந்த நிலையிலே இருக்கின்ற மக்களை மீண்டும் குடியேற்ற வேண்டும் என்பதோடு பல விடயங்கள் அங்கே செய்யப்பட வேண்டி இருக்கின்றது. ஆனால் அங்கே ஒதுக்கப்படுகின்றது சனத்தொகை அடிப்படையிலே பார்க்கின்ற போது மிகவும் குறைவானது. மிக குறுகிய காலத்திலே முல்லைத்தீவு மாவட்டத்திலே மாத்திரம் 12,000 மக்களுக்கு மேல் குடியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். இதை சாரம் அறிந்து கொள்ள வேண்டியது. மிக குறுகிய காலத்திலே, அதுவும் அந்த பிரதேசத்து மக்களாக இருந்தாலும் பரவாயில்லை, அல்லது அந்த பிரதேசத்துக்கு அண்மையிலே இருக்கின்ற மக்களை குடியேற்றி இருந்தாலும் பரவாயில்லை, எங்கேயோ இருக்கின்ற மக்களை கொண்டு வந்து எங்களுடைய பிரதேசத்திலே குடியேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். இது மிகவும் வேதனைக்குரிய விஷயம். எமது வரவு செலவு திட்டமானது நாம் எதிர்பார்த்த அல்லது எமது மாகாணத்திலே இருக்கின்ற தேவைகளுக்கு அப்பால் அல்லது அதிகளவான தேவைகளை கொண்டிருக்கின்ற போது அந்த தேவைகளை நிறைவேற்றுவதற்கு தேவையான நிதி மூலம் எங்களுக்கு குறைவாகவே கிடைத்திருக்கின்றது. எனினும் நம்முடைய உச்ச பயன்பாட்டினை அடிப்படையாக கொண்டு இதனை உறுதிப்படுத்த வேண்டிய, அதாவது வினைத்திறன் மிக்க வகையிலே அதனை நாங்கள் வழிநடத்த வேண்டிய பொறுப்பு இந்த மாகாண சபை சார்ந்ததாக இருக்கிறது. மகளிர் அரணை ஒன்றிணைந்து உருவாக்குவோம் என்ற துணைப்பொருளின் கீழ் முன்னெடுக்கப்படும் பெண்களை வலுவூட்டும் செயற்திட்டம் சிலாபம் மற்றும் காலி ஆகிய பிரதேசங்களில் இன்று முன்னெடுக்கப்பட உள்ளது. நியூஸ் ஃபர்ஸ்ட், சக்தி, சிரச ஊடக நிறுவனங்களுடன் இலங்கை போலீசாரும் இந்த செயற்திட்டத்துடன் இணைந்துள்ளனர். சிலாபத்தில் இன்று முன்னெடுக்கப்பட உள்ள மகளிர் அரணை செயற்திட்டம் தொடர்பான மேலதிக தகவலுடன் இணைந்து கொள்கின்றார் எமது நிகழ்ச்சி தொகுப்பாளர் சுமந்தன் ஹம்சி. இலங்கை நாட்டில் பெண்களுக்கான சமத்துவம், அங்கீகாரம், வலுவூட்டல் என்பனவற்றை அவர்களுக்கே தெரிவுபடுத்தி இலங்கை பூராகவும் இருக்கும் பெண்களை அரசியல் சம்பந்தமாக சமூகத்தில் அவர்களை முன்னெடுக்கவும், அவர்களுடைய உடல்நல, உளநல, சமூக நலத்தை கருத்தில் கொண்டு அது சம்பந்தமான பாதுகாப்பு வலுவூட்டல்களை மேம்படுத்தி சமூகத்தில் அவர்களுக்கு இருக்க அங்கீகாரத்தையும் கல்வி அறிவு வீதத்தையும் அதிகரித்து அவர்களையும் நாளை சமுதாயத்தில் வெற்றியாளர்களாக மாற்றுவதற்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் சிரசக் சக்தி இணைந்து வழங்கும் பெண்களை ஒன்றிணைத்து அரணை உருவாக்குவோம் என்ற இந்த செயற்திட்டம் 14வது நாளாக சிலாபம் நகரில் காலை 9 மணிக்கு நடைபெற காத்திருக்கிறது. ஆகவே சிலாபத்தை அண்டிய பிரதேசத்தில் இருக்கும் பெண்களையும் சிலாப நகரில் இருக்கும் அனைத்து பெண்களையும் இன மத வேறுபாடின்றி உம்மோடு கைகோர்த்து பெண்கள் அரணை ஒன்றிணைத்து நாளைய சமுதாயத்தில் பெண்களுக்கான இடத்தை நாம் அதிகரிப்போம் என கேட்டுக்கொள்கிறோம். எம்மோடு வாருங்கள், கைகோருங்கள், பெண்களுக்கான சமுதாயத்தில் அங்கீகாரத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்ற ஒரு வேண்டுகோளோடு நாம் உங்களை வருக வருக என வரவேற்கிறோம். நியூஸ் பஸ் செய்திகளுக்காக சிலாப நகரிலிருந்து ஹம்சி. அந்த விவரங்களுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. தொடர்ந்து விவரங்கள் நியூஸ் ஃபர்ஸ்டின் 10:25 மணித்தியாளர் செய்தி அறிக்கையை. வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.